இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் தேமுதிகவின் போராட்டம். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் கொட்டுமுழுசு டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் அந்நியார் சகாப்தம். ஷாக் அடிக்கும் கரண்ட் பில்லுக்கு எதிராக ஒன்னு கூட வாங்கன்னு மக்களை திரட்டும் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் விருதகிரி வேதாச்சலம். தலைவரோட பாட்டு சத்தம் கேட்டாலே ஆட்டம் தானா வரும் தெரியுமான்னு பொட்டு வச்ச தங்க குடத்தை இறக்கி விடுறாங்க. மாநிலம் முழுக்க நடக்கிற ஆர்ப்பாட்டமா இருக்கிறதால சில இடத்துல மின் சாதனங்களுக்கு மாலை மரியாதை தூள் பறக்குது. ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வரும் கட்சியின் தலைவி நாயகி தேசிய கண்ணோட்டத்துல முன்னாள் கூட்டணி கட்சிக்கு துணையா நிக்கிறாங்க. ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட். இது ஒரு ஸ்டேட்டா தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவங்க அறிவிச்ச அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும். ஆனால் தமிழக மக்கள் 3வது முறையாக தப்பு செய்யறாங்க. இது வரைக்கும் 3 முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. அதனாலதான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இனி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிச்சயம் இது மாறணும்னு கேட்டுக்கிறேன். முந்தைய தேர்தலை எல்லாம் மனசுல வச்சு அடுத்து வரும் தேர்தலுக்கான கூட்டணி கணக்கோட வசனங்கள் அமைஞ்சிருக்கு. உடனே மத்திய அரசு போயிடுவாங்க, நீட்டை பத்தி பேசுவாங்க, பட்ஜெட்டை பத்தி பேசுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும்? உடனே மத்திய அரசை குறை சொல்றதை தவிர திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க, எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன். மொத்தத்துல அந்நியார் சகாப்தம் தேசிய நீரோட்டம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை கச்சேரி, அதாவது லாங் டிரைவ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் கன்சர்ட் நடக்க போது அதுக்கான ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். 36 சாங்ஸ் டோட்டலி. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அப்படின்னாலே இப்போ அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? கோட்டு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, உங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா அப்படி தானே கேட்பாங்க. அந்த கேள்விக்கு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். சிவகுமார் அவர்கள், சூர்யா அவர்கள், கார்த்தி அவர்கள் எல்லாரும் இணைந்து கல்விக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் விளிம்பு நிலையில இருந்து 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல இவங்க 3 பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. 365 ரூபா 50 பைசா. எனக்கு எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ கார்த்தி பையனை ப்ரீ கேஜி சேர்த்து 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நடிகர் கார்த்தி அவர்கள் பேசும்போது இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு எஜுகேஷன்ல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய போய் சேர மாட்டேங்குது. 25 வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிடு அப்படின்னாரு. நானும் 18 வயசுல இருந்து யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னே புரியல. கல்வினா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நடிகர் சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. 17 வயசுல இவ்வளவு சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை, இந்த மார்க்ஸ், இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த வீரியம், அந்த தைரியம், அந்த பவர் இருக்குன்னா நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் நீங்கள் தான் அந்த எல்லையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மின்மினி என்னது அப்படின்னு ஒரு படம் ஹலிதா ஷமீம் அவர்களினுடைய இயக்கத்தில் ரெடி ஆகிருச்சு. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. இந்த ஹீரோனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். I think people know me from Papanasam here. But like sir said, I started when I was 8 years old. மலையாளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து ஃபார் மூவிஸ் லைக் வெக்கேஷன் எல்லாம் போகிற மாதிரி டிரெக்டர்ஸ் ஏதாச்சும் சொல்லுவோம், நான் அது பண்ணுவேன், ஐ கம் பேக் ஹோம். ஸோ ஐ டு நாட் நோ வாட் லைக் சினிமா பேஷன் அப்படியெல்லாம் தெரியல. மியூசிக் யார் தெரியுமா? யாரு? ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய டாட்டர் கதீஜா தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம். அவங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி
to meet them in person, எனக்கு genuine I was like starstruck and I was like calling them like a character names கூப்பிட்டுட்டு இருந்தேன். That much I got attached and I would keep telling Halita ma'am எப்போ மீட் பண்ண போறோம் அப்படி. I didn't imagine I would feel like starstruck and I felt like I know them through the film. ஒரு ஷூட்டிங் அப்படினாலே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இந்த படத்தை வந்து லடாக்ல எடுத்திருக்காங்களாமா. லடாக் வந்து ஒரு சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமி வந்து வெறும் அந்த சினாரியோ அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலயா இல்லை, அந்த மக்களும் அவ்வளோ அழகான மனிதர்கள் அங்கே இருக்காங்க. ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை டீல் பண்ற கதை. அந்தகன் படம் தான் ஒரு வழியா ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களும் அந்த ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. தியாகராஜன் சார் வந்து ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட். இந்த ஹோல் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஆமா ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. இந்த படத்துக்கான ஈவெண்ட்ல இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சாங்களோ எல்லாருமே பேசியிருக்காங்க. முக்கியமா பூயார் அவர் வந்து இந்த படத்துல வந்து பிரசாந்த் அவர்களுடைய முன்னாள் பாட்டை வந்து இப்ப பாடியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு இவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. வனிதா விஜயகுமார் அவங்க பேசும்போது பிரசாந்த் மேல எனக்கு சின்ன வயசுல இருந்து கிரஷ் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ கிரஷ் ஆன் அந்த ஏஜ்ல அந்த டீனேஜ் கிரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். படத்தினுடைய டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தியாகராஜன் அவர்களும் படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இந்தியில இல்லாத விஷயத்த வித்தியாசமா பண்ண வச்சிருக்கோம். எல்லாரும் சொன்ன மாதிரி the way அப்பா வந்து he wanted to visualize this, how we wanted to bring it to life, it's way better. அது மட்டும் இல்லாம நடிகை ஊர்வசி அவங்க பேசும்போது ஏதோ ட்ரெயின் சொன்னாங்க. அது ஏதோ இன்டைரக்டா சொல்றாங்கன்னு புரியுது, ஆனா என்ன சொன்னாங்கன்னு புரியல. இல்லங்க, அவங்க டைரக்டா தான் சொல்றாங்க. ஊர்வசி அவர்கள் நடிக்க வந்த காலகட்டத்தில் தியாகராஜன் அவர்கள் இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது. அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம். ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்க சின்ன பொண்ணாக இருந்ததுனால நிறைய விஷயம்லாம் தெரியாது இல்லையா, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ட்ரெயினே என்னோட தான், நான் தான் ஓன் பண்ணி வச்சிருக்கேன், அங்கே தான் நிப்பாட்டி இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதை நம்பிட்டாங்க. அந்த கதையை தான் சொல்கிறாங்க. என்னது தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏமா நீ என்னம்மா படித்த? நீ ஒரு 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானே படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு. நல்ல வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் வர்றாங்களா? யார் தான் அவங்க சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கா அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு. ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம்.